ஃப்ரைடே லன்ச் மெனுவாக இன்றைக்கி கர்ட் ரைஸ் வீட்லேயே செஞ்ச க்ரீமி கர்ட், அதாவது கெட்டியான தயிரில் சரிசமமாக பால் ஊற்றி, அதாவது தயிருக்கு ஈக்குவலாகவே பால் ஊற்றி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பெல்லாம் போட்டு கிளறி வச்சதுக்கப்புறம் தாளித்து செஞ்சோம்னா தயிர் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிக்காது, கெட்டும் போகாது. இவ்வளோ கெட்டியான க்ரீமி தயிரில் செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி மீல் மேக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் பசிட்டு வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். கூடவே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் 2 கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் பரட்டல் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன், காரம் இல்லாமல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இதே தான் வேணும். ஏன்னா எல்லாருக்குமே காஃப்ன்றனால காலைல எந்திரிக்க டைம் ஆகிடுது. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் சூப்பராக டிஷ்ஷெல்லாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அம்மா திடீர்னு வந்ததுனால அம்மா வீட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு ஸ்டாப் டிஸ்டன்ஸ் தான். நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அம்மா வந்ததுனால எனக்கு தெரிஞ்ச ரோசாப்பூ சட்னி வச்சு அம்மாவுக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்.